எரிவில் இளைஞர் கழகம் தான் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இளைஞர் கழகங்கள் தங்களது விளையாட்டு நிகழ்வுகளை தேசிய இளைஞர் சேவைகளின் மன்றத்தின் வேலை திட்டத்தின் கீழ்தான் நடாத்தி வந்திருக்கின்றன. விசேஷமாக இவ்வாறான புதுவருட நிகழ்வுகளை ஒரு இளைஞர் கழகம் நடாத்துகின்ற ஒரு பெருமை இந்த எரிவில் இளைஞர் கழகத்துக்கு இருக்கின்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தை பொறுத்தவரையில் இளைஞர்கள் சார்பான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுகின்ற வேளையில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இன்னும் பல நிகழ்வுகளை இளைஞர் சார்பாக மட்டக்களப்பில் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு இளைஞர் கழகம் இந்த நிகழ்வை நடாத்துகின்றபடியினால் இந்த இடத்திலே நான் ஒரு சில செய்திகளை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் சார்பாக நான் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். கடந்த காலங்களில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு வந்த சில பொருட்கள் இன்னும் இளைஞர்களிடம் கையளிக்கப்படவில்லை. இந்த இளைஞர்களுக்காக கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலாக USAID என்கின்ற தொண்டர் நிறுவனத்தால் இந்த இளைஞர்களுக்கு இசைக்கருவிகள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த இளைஞர்களுக்கு என்று வழங்கப்பட்டிருந்த அந்த இசைக்கருவிகளை அரசியல்வாதிகள் தூக்கி சென்று விட்டார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் இன்று வரை மௌனம் காக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசி வருகின்றேன். முன்பு கூட இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு இளைஞர்களுக்காக மாவட்ட சம்மேளனத்திற்கு ஒரு பஸ் வண்டி வழங்கப்பட்டிருந்தது. அந்த பஸ் வண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பெறுங்கள் என்ற போது அரசு அதிகாரிகள் தொடக்கம் அரசியல்வாதிகள் ஈராக அது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு வழங்கப்படவில்லை, அதாவது மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்துக்கு அது வழங்கப்படவில்லை என்ற வகையில் இருந்தார்கள். ஆனால் அதற்கான சில ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பித்து அமைச்சிடம் வாதாடிய நிமித்தம் பின்னர் அந்த பஸ் வண்டி மீட்கப்பட்டு திருத்தப்பட்டு மீண்டும் அந்த மாவட்ட சம்மேளனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த 50 லட்சம் ரூபாய் விளையாட்டு அந்த இசை கருவிகளும் இந்த இளைஞர் கைவசம் வழங்கப்பட வேண்டும். அதிகாரிகள் இது சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் இனியும் மௌனம் சாதிக்க மாட்டோம். ஏனென்றால் நல்லாட்சி என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் லஞ்சம் ஊழல்களுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூறுகின்ற அரசாங்கம் இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நடைபெற்ற இந்த ஊழலையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக தீவிரமாக குரல் கொடுப்போம். பொதுவாக இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் சகல துறைகளிலும் இந்த கிராமங்கள் மிகவும் முன்னேறி வருகின்றது. ஆனால் இன்று எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அரசாங்கத்தின் ஒரு வகையிலே எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு சிலவற்றுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கான நியாயமான ஒரு அரசியல் தீர்வு இந்த மண்ணிலே வர வேண்டும் என்பதற்காக ராஜதந்திர ரீதியாக எங்களது மதிப்புமிக்க பெருந்தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த சாணக்கியமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் அந்த செயற்பாடுகளை நினைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று கருதக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இந்த மண்ணிலே நீண்ட காலம் பல உயிர்களை தியாகம் செய்து எங்கள் மக்களின் உரிமைக்காக போராடியவர்கள். அந்த அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணிலே எங்கள் உறவுகள் மடிந்தார்களோ அந்த நோக்கத்தை பெரும் வகையில் எங்களது செயற்பாடு இருக்கின்றது. அதனால்தான் சில அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த யுத்த காலங்களிலே பெரும் துன்பங்களை எங்களது மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சகோதர இனத்திலிருந்து சிலர் சில அரசியல்வாதிகள் அதனை பயன்படுத்தி எங்கள் மக்களிடம் ஊடுருவியவர்கள் இப்போது சில இடங்களிலே தமிழ் பகுதிகளிலே வந்து பேசுகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றும் செய்கின்றதில்லை, நாங்கள் தான் செய்கின்றோம். ஆகவே அவர்களும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். நாங்கள் அபிவிருத்திக்காக முன்வந்தவர்கள் அல்ல, எங்களது அபிலாசைக்காக இன்று வரை பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள். அதற்காக பல தியாகங்களை மேற்கொண்ட இனம். ஆகவே நாங்கள் அதற்கு முடிவை காணும் வரையில் எங்கள் தியாக பார்வை எங்கள் செயற்பாடுகள் அந்த அபிலாசையின் நிமித்தம் தான் சென்று கொண்டிருக்கும். ஆனாலும் அரசாங்கத்துக்கு கொடுத்த சில ஆதரவுகளின் நிமித்தம் இந்த அபிவிருத்திகளை நாங்கள் ஒரு வகையிலே பெற்று மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதற்காக அரசாங்கத்துக்குள்ளே ஊடுருவி எந்தெந்த அரசாங்கம் எப்போது வருகிறதோ அந்தந்த அரசாங்கத்துக்கு வால் காட்டி அதே நேரத்தில் திட்டமிட்ட வகையிலே படு மோசமான செயற்பாடுகளை செய்து தங்களது இன மக்களினால் நிராகரிக்கப்பட்ட சில அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிழையாக கூறி தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு
இன்று அவர்கள் எங்கள் தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஆலோசனை கூறுபவர்களாக மாறியிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அவர்களது மக்களிடம் முதலில் வாக்கு பெற வேண்டும். அதிகப்படியாக எங்களது தமிழ் மக்கள் எங்களை நிராகரிக்கவில்லை. ஆனால் அவர்களது இஸ்லாமிய மக்கள் நிராகரித்த அமீர் அலி போன்றவர்கள் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இன்றும் கூட ஒரு அண்மைய களுவாஞ்சிக்குடி பஸ் நிலையத்திலே நடைபெற்ற ஒரு திறப்பு விழாவை மேற்கொண்ட கௌரவ பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு ஒன்றும் செய்கின்றதில்லை, நாங்கள் அபிவிருத்தி வேலைகள் செய்கின்றோம், ஆகவே அவற்றை பார்த்து நீங்களும் தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அவர் நினைக்கவில்லை, நாங்கள் அரசாங்கம் எங்களை அழைத்தது அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளுங்கள், பிரதி அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளுங்கள், அனைத்து அபிவிருத்திகளை நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டது. முன்பிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கங்களும் எங்களை பின்னுக்கும் முன்னுக்கும் திரிந்தது, எங்களை தங்களது அமைச்சர்களாக மாற்றுவதற்கு தங்கள் பக்கத்தில் இழுத்து. நாங்கள் அசையவில்லை. ஏன்? நாங்கள் அபிலாசையின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறோம். அவரை போன்று ஒவ்வொரு பக்கமாக மந்தி போன்று கந்துகளில் மாறி மாறி பாய்ந்து திரிபவர்கள் நாங்கள் அல்ல. அதை அமீர் அலி புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ தமிழ் மக்களுக்கோ ஆலோசனை கூறுவதற்கோ எந்த வகையிலும் தகுதியற்றவர் கௌரவ பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள். அவர் முதலிலே வந்த இந்த பாராளுமன்றத்துக்கு எப்படி வந்தார் என்பதை முதலிலே அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களது பகுதியில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் பெற்றுக் கொடுத்த வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் அவர் பாராளுமன்றத்திற்கு வந்தார். அவருக்கு முதல் மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினர் பிச்சையை போட்டார். அந்த பிச்சையின் பின் தான் அவர் இவ்வாறான நிலைமைக்கு வர முடிந்தது. ஆகவே இவ்வாறான நிலைமையில் இருக்கும் போது எங்களது உறவுகளை நாங்கள் உங்களிடம் கூறிக்கொள்கின்றோம், அமீர் அலியை விட திறமான அபிவிருத்தி செய்ய முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் இணைந்து போயிருந்தார் அமீர் அலி அவரது கிராமத்துக்குள்ளே முடங்கி இருப்பார். ஆனால் அதற்காக இவ்வளவு காலமும் எங்கள் மக்கள் செய்த தியாகங்களை நாங்கள் கொச்சைப்படுத்த முடியாது. அந்த தியாகங்களுக்கான நியாயமான தீர்வை பெற்ற பின் நாங்கள் உங்களது அபிவிருத்தியில் பூரணமாக உங்கள் மூலம் இருந்தே செயற்படுத்துவோம். ஆனாலும் தற்போதும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். உங்களது பகுதியில் இருக்கின்ற வீதிகள் சார்பான பிரச்சனைகள், தேவைகள் சார்பானவைகளை நீங்கள் சுட்டிக்காட்டி எங்கள் மத்தியில் தாருங்கள். எங்களது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவராக எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தின் பிரதேச அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவராக நான் இருக்கிறேன். ஆகையால் நாங்கள் உங்களுக்கு பல நடவடிக்கைகளை இதன் மூலம் செய்ய முடியும். ஆகவே உங்களது தேவைகளை குறித்து நீங்கள் தாருங்கள். இயன்ற வரையில் நாங்கள் மேற்கொண்டு தருவோம். என்றென்றும் எங்களால் இயன்ற வரையில் உங்களுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஏனைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம்.